இங்க பிரீத்தின்னு ஒரு பொண்ணு அவங்க அக்கா கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. மாமா கால் பண்ணாரான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்க அது முடிஞ்சு போன கதை, இனிமே அதை பத்தி பேசாதன்னு சொல்லிடுறாங்க. பிரீத்தியோட ஃப்ரெண்ட் அங்க வந்து பேட் இருக்கான்னு கேக்குறாங்க. டிரால இருக்குன்னு சொல்றாங்க. டிரா ஓபன் பண்ணி பார்த்துட்டு, ஏன் நீ உன் பேடை யூஸ் பண்றதே இல்லையா, உனக்கு பீரியட்ஸ் வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் பிரீத்திக்கு ஞாபகம் வருது, அவளுக்கு பீரியட்ஸ் வந்து 2 months ஆகிருக்கும். ஆக்சுவலா பிரீத்தி அவங்களோட பாய் ஃப்ரெண்டு ஒரு நாள் வெளியில போயிருப்பாங்க. அப்ப ரொம்ப மழை பெஞ்சிருக்கும். அப்ப பக்கத்துல ஏதாவது காஃபி ஷாப் இருக்கான்னு ஒரு இடத்துக்கு வருவாங்க. ஆனா அது ஒரு ஹோட்டலா இருக்கும். வேற வழி இல்லாம அங்கேயே ஸ்டே பண்ணுவாங்க. அன்னைக்கு பிரீத்தியோட பர்த்டேவா இருக்கும். பிரீத்தியோட பாய் ஃப்ரெண்ட் தான் பிளான் பண்ணி கூட்டிட்டு போய் அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அன்னைக்கு தான் பிரீத்தி அவங்க பாய் ஃப்ரெண்டும் ஒன்னா இருப்பாங்க. இது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் அவங்க டென்ஷன் ஆகி பிரெக்னன்சி செக் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. உடனே பிரீத்தி அவங்களோட பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி, எனக்கு பீரியட்ஸ் வரல, நான் பிரெக்னன்சி செக் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க பாய் ஃப்ரெண்ட் வேணாம்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் சரி செக் பண்ணி பாருன்னு சொல்லி அனுப்பி வைப்பாரு. அவங்களும் மெடிக்கலுக்கு போயிட்டு பிரெக்னன்சி கிட் வாங்கிட்டு வந்து செக் பண்ணி பார்த்தா பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த விஷயத்தை அவங்க லவர் கிட்ட சொல்லலான்னு மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா அவர் எந்த ரிப்ளை பண்ண மாட்டாரு. அப்புறம் பிரீத்தி அவன் ஃப்ரெண்டு ரூமுக்கு வந்து அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப நேரம் கால் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது, சுவிட்ச் ஆஃப். சரி டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்கலான்னு செக் பண்ணி பாக்குறாங்க. பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுது. அதுக்கப்புறம் பிரீத்தியோட ஃப்ரெண்டு பிரீத்தி கிட்ட, இந்த பிரெக்னன்சியை நம்ம கலைச்சிடலாம், இது வேணான்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பிரீத்தியும் சைன் பண்ணலான்னு போறாங்க. அப்ப அவங்க பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணலான்னு ஒரு முறை போன் எடுத்து கால் ட்ரை பண்றாங்க. சரி ட்ரை பண்ணிட்டு இருக்க போய் எதிரில பார்த்தா அந்த பையனோட அம்மா அக்கா எல்லாம் அங்கதான் நிப்பாங்க. அவங்க பிரீத்தியை பார்த்ததும் அழ ஆரம்பிக்கிறாங்க. பிரீத்தி போய் என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா பிரீத்தியோட பாய் ஃப்ரெண்டு மெசேஜ் பார்த்ததும் அங்க கிளம்பலான்னு கிளம்பிருப்பாரு. போன் கீழே விழுந்து உடஞ்சிருக்கும். அவங்க அம்மா கிட்ட நான் ஃப்ரெண்டை பார்த்தாருன்னு சொல்லி அர்ஜென்ட்டா கிளம்பிருப்பாரு. வரவில்ல ஒரு லாரி அடிச்சு அவர் இறந்திருப்பாரு. இதை பிரீத்தி அவ ஃப்ரெண்ட போய் சொல்லி அழுதுட்டு, நான் இந்த குழந்தைய கலைக்க மாட்டேன், இது என் பாய் ஃப்ரெண்ட் ஞாபகமா நான் வச்சிருக்க போறேன்னு சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் பிரீத்திக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப பிரீத்தி கண்ணை முழிச்சு குழந்தை எங்கன்னு கேக்குறா. அப்போ ஃப்ரெண்டு குழந்தை இங்க இல்ல, நான் ஆர்பனேஜ்ல விட்டேன்னு சொல்லுவா. குழந்தை எனக்கு வேணும்னு சொல்லி பிரீத்தி அழ ஆரம்பிப்பா. நீ இன்னும் உன்னோட காலேஜ் படிப்பை கூட முடிக்கல, உனக்குன்னு வேலை இல்லை, எதுவுமே இல்ல, இது எப்படி எடுத்துட்டு போய் உங்க அம்மா கிட்ட காட்டுவ, உன் நல்லதுக்காக தான் பண்ணேன்னு சொல்லுவா. உடனே பிரீத்தி அவன் ஃப்ரெண்டு சொன்னதுக்கு சரிதாங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அவளும் அந்த விஷயத்துக்கு ஒத்துக்கிறா. கொஞ்ச நாள் கழிச்சு பிரீத்தி அவங்க வீட்டுக்கு போறாங்க. பிரீத்தியோட அம்மா, நீ வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாளா வீடியோ கால் கூட பண்ண மாட்டேங்கிற, உங்ககிட்ட சொல்லாமலே நாங்க ஒரு விஷயம் பண்ணிட்டோம்னு சொல்லி கூட்டு போய் காட்டுறாங்க. அங்க பார்த்தா ஒரு குழந்தை இருக்கும். அது பிரீத்தியோட குழந்தையா தான் இருக்கும். ஆக்சுவலா அவங்க அக்கா குழந்தை இல்லாத காரணத்தாலதான் அவங்க ஹஸ்பண்டை விட்டு பிரிஞ்சு வந்திருப்பாங்க. நிறைய ஆர்பனேஜ்ல சொல்லிருப்பாங்க, இந்த குழந்தையோட போட்டோவே அமைச்சிருப்பாங்க. எனக்கு நிறைய போட்டோ அமைச்சாங்க. அதுல இந்த குழந்தைய பார்த்தாதான் நம்ம வீட்டு குழந்தை மாதிரி எனக்கு தோணுச்சு. உடனே இதை நான் தத்தெடுத்துட்டேன்னு சொல்றாங்க. உனக்கு கேட்காமலே நான் இந்த முடிவு எடுத்துட்டேன், உனக்கு இது ஓகேவான்னு கேக்குறாங்க. பிரீத்தியும் சந்தோஷமா தலையாட்டுறாங்க. கடைசியா பிரீத்தியும் குழந்தையும் கையை பிடிச்சிக்கிறாங்க. அதோட இந்த கதை முடியுது.